கர்த்தருடைய சமூகத்திலே நான் யோசித்த போது ஆண்டவர் எனக்கு மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை குறித்த ஒரு கவனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்தார். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாய் என்ன தெரியணும் அப்படின்னா அவன் பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கணும். அப்படி எல்லாரிடத்துலையும் அப்படிதான். அப்போ ஆண்டவர் கூட சில நேரத்தில் நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்ற அந்த பேசுகிற விதத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். தாவீதனுடைய பேச்சுக்கும் சவுலுடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருந்தது. தாவீது பேசும்போது ஐயோ கொடியை இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், அவன் தவறு செய்யும் போது அவனுடைய பேச்சு அப்படிதான் இருக்குது. இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா சவுலை குறித்து வேதம் சொல்லும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பரவாயில்ல இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ண முடியும், ஜனங்கள் எல்லாம் என்னை விட்டு சிதறி போறாங்க. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இவர்களுடைய ரெண்டு பேருடைய பேச்சும் தான் ஆண்டவர் நேசிக்கிறதற்கும் நிறைய நேரத்தில் வெறுக்கிறதற்கும் காரணமாயிடுச்சு. சாலோமோனை ஆண்டவர் நம்பினதற்கு காரணம் என்னன்னா, அவனுடைய பேச்சிலே அவனுடைய ஜெபத்திலே இருந்த அந்த வார்த்தைகள் தான். அப்ப ஆண்டவர் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ஆண்டவர் தெளிவா கேட்கிறாரு. சிலருக்கு எல்லா கேரக்டரும் இருக்கும் பாருங்களேன். அவங்க கெட்டவங்களெல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க பேசுகிறத பார்த்தா நமக்கு ரொம்ப நிறைய பேருக்கு கோபம் வரும். அப்படின்னா அவங்க கெட்டவங்க அப்படின்னு தோணும், அவங்களுக்கு எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு தோணும். அப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு பேசுறதற்கு எனக்கு கற்றுக் கொடும் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ சொல்லி காண்பிக்கிறதுக்காக இல்லை, நிறைய ஊழியத்தை வெளியில் நிறைய ஊழியங்களை எல்லாம் நாங்கள் தாங்கி இருக்கிறோம். ஊழியங்களை எல்லாம் தாங்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நிறைய டைம் தந்திருக்கிறாரு. அப்போ சிலருடைய பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரூடா இருக்கும் பாருங்களேன். அப்படின்னா இந்த மாதிரி நான் வர எனக்கு இப்படி கொஞ்சம் பணம் தரணுமே, நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் கொடுக்கணும், கொடுத்து உதவணும், நாங்கள் வர்றோம், கொஞ்சம் தந்துருங்க. அப்போ பேச்சு, அந்த பேச்சை பார்த்தீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க, ஒருவேளை ஆண்டவர் ஏதாவது உங்கள் மனசில் ஏவினார் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யலாம், அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போது கவனிங்கள், இந்த ரெண்டு பேச்சுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. பொதுவாக யாருடைய பேச்சை நம்ம ரொம்ப எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? யாருடைய பேச்சுக்கு நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? அதான் கேட்குறதே உதவி, ஆனால் பேச்சை பாரு. நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு டம்ளர் தண்ணி கேட்குறோன்னு வைங்களேன், ஐயா உங்களுக்கு கஷ்டம்தான், பட் எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறது எப்படி இருக்கு? வீட்டில் போயிட்டு ஏங்க ஒரு குடம் தண்ணி கொடுங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்குறது என்ன இருக்குது? எப்படி இருக்கும் நமக்கு? அந்த ஒரு டம்ளர் தண்ணி கேட்கும் போதே அவங்க கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிரதர் நீ நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, நீங்க என்ன தண்ணி குடிப்பீங்க, இதான் ஒரு குடத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஒரு குடத்தை ரூல்ஸா பேசுறாங்க பாருங்களேன். ஏங்க எங்க வீட்டிலே தண்ணி இல்லைங்க, நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம், கேன் தண்ணி தான் குடிக்கிறோம், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அப்போ மெதுவான பிரதி உத்தரம் ராஜாவினுடைய கோபத்தை தனிய பண்ணுமாமா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, மெதுவான பிரதி உத்தரம் ராஜாவினுடைய கோபத்தை தனிய பண்ணும். அப்போ எல்லாருமே என்ன இல்லைன்னா, கணவனிடத்துல மனைவி பேசுகிறதுக்கு, மனைவியினிடத்துல கணவன் பேசுவதற்கு, எல்லாத்திற்குமே சொந்தக்காரங்களிடத்துல பேசுவதற்கு நம்முடைய பேச்சை கண்டிப்பா நம்ம சரி பண்ணிக்கணும். சில நேரத்துல உங்களுடைய நேச்சர் அதுவா இருக்கும். உடனே நீங்க நம்ம நிறைய பேர் என்ன சொல்ல தெரியுமா, என் நேச்சரே அதான், நான் ப்ளீஸ் பண்ணியெல்லாம் எனக்கு என்ன பண்ண தெரியாது. கேட்கல, எனக்கெல்லாம் அப்படிலாம் பேசலாம் தெரியாது, நான்லாம் வெட்டுவோன்னு துண்டு ரெண்டு தான் பேசுவேன், இந்த மாதிரி ஐஸ் வச்செல்லாம் எனக்கு பேச தெரியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு பேச தெரியாது தான், ஆனா நீங்க அப்படி பேசுறது தவறு, நீங்க மாத்திக்கிங்கன்னு சொல்றேன். நான் மாத்திக்க, நீங்க ஓகே, நீங்க வளர்ந்த வளர்ப்பு அப்படியா இருக்கலாம், உங்களுடைய பேச்சு அப்படியா இருக்கலாம், ஆனா அந்த பேச்சு பேசிதானே நீங்க நிறைய இழந்தீங்க. அந்த பேச்சு பேசிதானே நீங்க எல்லாரிடத்திலுமே கெட்டவங்க என்கிற பேரை வாங்குறீங்க. நீங்க பொதுவாக நல்லவர்கள். இன்னொன்று சொல்லுகிறேன் கவனிங்க, இந்த ரொம்ப நைஸா பேசுறாங்க தெரியுமா, அவங்க தான் ரொம்ப டேஞ்சர். ஹலோ புரியுதுல? சிலர் ரொம்ப நைஸா பேசிடுவாங்க, ஐயோ அப்படியே நம்ம நிறைய பேர் உருகிடுவோம். ஆனா அவங்கள நம்பவே முடியாது. பாத்தீங்கன்னா ஐயோ அது நமக்கு தெரியாத பாய்சன்.
அது நல்ல பாம்பா கெட்ட பாம்பான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, எடுத்த உடனே ஓப்பனா பேசுறாங்க பாருங்களேன், அப்படியே வெட்டு. அவங்க கண்டிப்பா யாரா தான் இருப்பாங்கன்னா, ஒரு 90% நல்லவங்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து அப்படி மறைச்சு பேசலாம் தெரியாது. எனக்கு இதான் சார், இதான் சார், இதான் சார். ஆனா இது 2 பேர்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் நல்ல பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்கல. அதுக்கு ஒரு பாலிஸ்டா பேசுறாங்க பாருங்க, அவங்கள எல்லாருக்கும் என்ன பண்ணும், பிடிக்கும். சார் உங்க கணவனார மாதிரி யாருமே இல்லை சார், அந்த பெண்ணு தான் சரியில்லை, அந்த மனைவி தான் சரியில்லை. அப்புறம் சில இடத்துல ஐயோ மனைவி தங்கங்க, அந்த ஆள் சரியான முசுடுங்க அப்படி. ஆனா உண்மையிலே யார் தான் தங்கமா இருப்பா? உண்மையிலே பழக போனா அவர் தான் தங்கமா இருப்பார். அவருக்கு தான் நியாயமே இருக்கும். இவங்களுக்கு நியாயமே இருக்காது. அவங்க தான் நியாயமா இருப்பாங்க, இவங்க நியாயமே இருக்காது. ஆனா அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு சில நிமிஷத்திலேயே அவங்களை கெட்டவங்களா மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சிருது. அப்போ நம்ம ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு பேசுறதற்கு கற்றுக் கொடுன்னு ஜெபம் பண்ணணும். நம்ம அதான் எரேமியா ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைக்கும் போது அவன் சொல்ற வார்த்தையே என்னன்னா, எனக்கு என்ன தெரியாது, பேச தெரியாது. ஆண்டவர் வந்து மோசேயை ஊழியத்திற்காக கூட்டிட்டு வரும்போது அவனும் முதல்ல சொல்றது என்னதான், எனக்கு பேச தெரியாது. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா, என்ன மாதிரி யாரு பேசுவா அப்படின்னு நினைத்திருப்போம். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கிறதுனால, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஊருக்கு அது மரியாதையா இருக்கும், ஆனா வெளியே அது மரியாதையா இருக்காது. அந்த பேச்சு வந்து மரியாதையா இருக்காது, என்னமோ வந்து ரொம்ப மரியாதை குறைவா பேசுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஊழியத்தினுடைய ஆரம்பம் நான் சொல்றது, இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரினுடைய அந்த பாஷை வந்து நிறைய இருக்கும். ஆனால் கோயம்புத்தூர் வந்து மரியாதையினுடைய உச்சகட்டம். என்ன அப்படின்னா, எவனையாவது ஒருத்தனை அடிக்கணும்னா கூட நம்ம என்ன செய்யணும், அடிச்சு போட்டுருவோம்பா, அடிச்சு போட்டுருணுங்க. நம்ம வந்து கோவத்துல தான் சொல்றோம், நம்ம அடிச்சிரோண்டா ஒன்னு அப்படின்னு சொல்றோம். ஆனா கோயம்புத்தூர் ஆட்கள் அடிச்சு போட்டுருவனுங்க, அதுலயும் மரியாதை கொடுக்காம பேசவே மாட்டாங்க. அப்போ கோயம்புத்தூர் வந்து ரொம்ப மரியாதை, யார்கிட்ட அந்த இங்க இல்லாம வந்து பேச மாட்டாங்க, அதை முழுங்கி தான் பேசுவாங்க. அதுதான் மரியாதை. ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல தமிழ், நல்ல மரியாதை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஊழியத்துக்காக வரும்போது 2வது சர்ச்சு கட்டிட்டு இருக்கிறோம். அந்த சர்ச்சு வேலை நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு பாஸ்டர் என்ன பார்க்கறதுக்காக வர்றாரு. வந்த உடனே, என்ன பாஸ்டர் ஒரு 4 நாளையில டெடிகேஷன் இருக்குது, வேலை இவ்வளோ முடியவே இல்லை, நீங்க எப்போ முடிக்க போறீங்க, டெடிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இதை பாருங்க அவர் தான் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அவர் தான் ஜவு மாதிரி இழுத்துட்டே இருக்காருங்கன்ட்டேன். அவ்வளோதான். அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அவருன்னு சொன்னது கோவம் வந்துருச்சு. அவரு இவருன்னு அவங்கன்னு சொல்லியிருக்கணும் போல. உடனே மேலே ஒரு 15 அடிக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தாரு வெல்டிங் பண்ணிட்டு. அப்படியே மிஷினை தூக்கி தொப்புன்னு கீழே போட்டார். வடார்னு வந்து மிஷின் கீழே விழுது. இறங்கிட்டார். இறங்கி சட்டையை போட்டு விறுவிறுன்னு நடக்கிறார். அப்போ பக்கத்தில் ஒரு அம்மா சொல்லுது, ஏங்க என்னாச்சு, என்ன பிரச்சனை, பாஸ்டர் இப்போ என்னதான் சொல்லிவிட்டாரு, மரியாதை இல்லாம பேசுறாரு. நான் மரியாதை இல்லாம பேசுற இடத்துல நான் எப்படி வேலை செய்ய முடியும், போயிட்டாருங்க. இன்னமும் எனக்கா இன்னும் ஒரு 4 நாளையில டெடிகேஷன் இருக்குது, வேலை முடியல, எல்லாத்தையும் தூக்கிட்டு மிஷின் வேற உடஞ்சி போச்சு. நான் அப்படியே நிக்கிறேன், என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் போய் உட்கார்ந்து அழுது எதுக்கு ஜெபம் பண்ணேன்னா, எனக்கு பேச கத்து கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். உண்மையில அப்படிதான், ஆண்டவரே எனக்கு பேச தெரியலப்பா, பாருங்க ஆண்டவரே அவர் கோவப்படுற மாதிரி நான் பேசிட்டேன், எப்படி என் பாஷை இப்படி வந்து ஆயிடுச்சுன்னு தெரியல, எனக்கு தயவு செய்து இந்த பாஷையை மாத்துங்க ஆண்டவரே. எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா பேசுவாங்க, திருநெல்வேலி பாஷை, அவங்க ஊர் பாஷை எப்படி பேசுவாங்க கேட்கல, ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. என்னமோ அவங்க ஊர்ல பேசுற பேச்சுக்கு வந்து பெரிய ரிவார்டு கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. ஆனா மரியாதைக்காக பேசுறது தவறல்ல, ஆனா மரியாதை குறைவான அந்த வார்த்தைகளை வந்து நம்ம ஒரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசக்கூடாது. நீங்க பேசுறதுக்கு தயவு செய்து கற்றுக் கொடுங்க. ஒரு மேனேஜர்கிட்ட அப்படிதான் பேசுறேன், இல்ல நான் வந்து வெளிச்சம், நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நான் அப்படி இப்படின்னு பெருமை அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க நிறைய காயப்படுவீங்க,
நீங்க ரொம்ப காயப்படுவீங்க. நீங்க பேச தெரியாதவர்களா இருந்தால் ஒன்றும் செய்யாத காரியத்திற்கும் நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. அதனால இன்றைக்கு இந்த 11வது நாள் எல்லாரும் என்ன ஜெபிக்கிறோம்னா, ஆண்டவரே எனக்கு என்ன கற்றுக் கொடுங்க அப்படின்னா, பேசுறதற்கு எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆமென் சொல்லுங்க. கேட்கலாமா எல்லாரும் ஆண்டவரிடத்துல? கணவனிடத்துல எப்படி பேசணும்னு கேட்கல, தெரியணும். மனைவியினிடத்துல எப்படி பேசணும்னு கேட்கல. மனைவியினிடத்துல பேசுறதுக்குன்னு ஒரு கிருபை வாங்கணும். கண்டிப்பா விளையாட்டு நினைச்சிருக்காதீங்க. அப்படியே நான்லாம் நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவரே மனைவியினிடத்துல பேசுறதுக்கு ஒரு கிருபை தாங்க. ஏன்னா நம்ம எங்கேயோ உட்காந்துருப்போம். நம்முடைய யோசனை, நம்முடைய தரிசனம் எல்லாம் ரொம்ப பெருசா வித்தியாசமா இருக்கும். அவங்க அந்த குண்டு சட்டியில சின்ன ஒரு சட்டிக்குள்ள இருப்பாங்க. நம்ம மைண்ட் அந்த சட்டிக்குள்ள வரவே வராது. ஏன்னா அவங்க மூளை எப்படி, அவங்க ஒண்ணுமே அவங்களுக்கு இன்னைக்கு மத்தியான சாப்பாடு தான் உங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கும், வேற மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த நேரத்துல மனைவியின் இடத்துல சரியா பேசல அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும். அதனால மனைவியின் இடத்துல பேசுவதற்கு இன்னைக்கு ஒரு நபரை ஒரு கம்பெனியில் சந்திக்க போனேன். அப்போ அவர் அவருடைய மேனேஜர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவர் கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், அந்த ஓனர் பெரிய கோடீஸ்வரர். அவர் வரும்போதே அவர் கணிச்சிருவாராமா. ஓனர் கோபமா வர்றாரா, அவர் சந்தோஷமா வர்றாரான்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஏன் எப்படி அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்றாரு, அவர் கேட்ல இருந்து இப்படியே சுத்திட்டு வந்தாருன்னா கோபமா வர்றாருன்னு அர்த்தம். அவர் பக்கத்துல போக மாட்டேன். அவர் கேட்ல இருந்து இப்படியே சுத்திட்டு வந்தாருன்னா அவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அங்க சுத்துறதுக்கும் இங்க சுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கேட்ல இருந்து இந்த பக்கம் வந்தா வெறும் காடா இருக்கு, மரம், அங்க ஆள் நடமாட்டமே இல்லடா. அந்த இடத்துல போனாருன்னா அவர் என்னவா இருக்காராமோ, கோபமா இருக்காராமோ. நல்லா இருக்கிறாருன்னா ஆளெல்லாம் வேலை செய்யிருக்கிற இடத்துக்கு வருவாராமோ, அவங்கள்ட்ட 2 வார்த்தை பேசலாம்னா. இங்க உள்ள வந்தாட்டாருன்னா கண்டிப்பா அவர் நல்ல மூடோட தான் வர்றாரு. அப்ப எது ராஜாட்ட சொன்னாலும் அவ்வளவுதான், அழகா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றாரு. ஒரு வேலை செய்யறவர் எப்படி அழகா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு பாத்தீங்கன்னா. அவருக்கு பார்த்தா இன்னைக்கும் நல்ல வருமானத்துல நல்ல மேனேஜர், ரொம்ப நல்லா வர வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க இதை வேதத்துல கூட கற்றுக்கொள்ள முடியும். நீங்க எஸ்தரை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது அவள் அவங்கள்ட்ட பேசும்போது வைராக்கியமா பேசுறா. என்ன பேசுறாங்க? தன்னுடைய தகப்பனிடத்துல பேசும்போது என்ன சொல்றாங்க? நான் இன்றைக்கு கட்டளையை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும். அங்க என்ன பேச்சு கேட்கல, அங்க என்ன பேச்சு? கெத்தான சவால் விட்ட பேச்சு. அப்பாவுக்கு என்ன பேச்சு தான் தேவை? அப்பா அந்த பிள்ளைய என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, கோலைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத பாரு, நீ ராஜ மேன்மை கிடைச்சதை நினைச்சு நீ சந்தோஷப்படாத. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள், நீ தான் கஷ்டப்படுவ. இந்த காரியத்தை செய்கிறதற்காக ஒருவேளை உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே அப்படின்னு. அப்பாவுக்கு இப்ப தேவை என்னன்னா, தைரியம் உள்ள பொண்ணு தான் தேவை. அப்போ அப்பாட்ட என்ன பேசுறாங்க அப்படின்னா, இதை பாருங்கப்பா, உங்க ரத்தம் தானே, நான் ஒன்னும் கோலைன்னு நினைக்காதீங்க. இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திற்கு பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகுறேன். அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? வந்துச்சுடா சிங்க குட்டி, இதான்டா என் புள்ள, என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், என்ன போ, இதான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு. இது ராஜாட்ட போனா நடக்குமா? போ, இயேசுவின் நாமத்துல அந்த பக்கம் போ, வந்துட்டான். ஆனா ராஜா இடத்துல போகும்போது அப்படி இல்லை. அவன் வெளியே அந்த முற்றத்துல நிற்கும் போது இப்ப ராஜா செங்கோலை காண்பிக்கிறாரு. சரி வாப்பா, நீ யாரா இருந்தாலும். உடனே எஸ்தர் சொன்னோன்னு அவன் சொன்னான்னா, நீ ராஜ்யத்தினுடைய பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம்? பா, அடிச்சுடா லக்கி, ராஜா அவனுடைய இருதயம் நம்ம பக்கமா திரும்பிருச்சு, போற்ற வேண்டியதான், ஒரே போடு. ஆமான் இருக்கான்ல, அவன் கழுத்தை எடுத்து கொடுத்துருங்கன்னு இருப்பான். நம்ம போட்டு டப்புன்னு உடைச்சிருவோம். நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், நம்ம பேசிடுவோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் ஒரு விருந்து பண்றேன், அதுக்காக உங்களை கூப்பிடுறதுக்கு தான், நான் பழி வாங்குறதுக்கு கூப்பிட வரல, விருந்துக்கு கூப்பிடுறேன். என்ன ஞானமான பேச்சு பாருங்க. உடனே ராஜா சொல்றாரு, என்னம்மா நான் உனக்கு தரலான்னு நினைச்சா நீ எனக்கு தரணும்னு நினைக்கிற? என்ன ஒரு பொண்ணு, அப்பாட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க, கேட்கல. இப்ப ராஜாட்டையும் நல்ல பேர் வாங்கியாச்சு, அப்புறம் கத்தரிடத்துலயும் நல்ல பேர் வாங்கியாச்சு.
ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நம்முடைய பேச்சு ரொம்ப அவசியம். நீங்கள் வேலை ஸ்தலத்திலே ரொம்ப நாள் நல்லா வேலை செய்யணுமா, உங்களுடைய ஓனருக்கு பிடிச்ச ஒரு வேலைக்காரங்களா இருக்கணுமா, நான் நம்புறேன் உங்க பேச்சை மட்டும் நீங்க மாத்திருங்க, அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க நிறைய நாள் நல்லா ஊழியம் செய்வீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். எங்க அப்பா அம்மா வந்து என்னையும் எங்க அக்காவையும் அடிச்சது ரொம்ப கொஞ்சம். ஆனா எங்க அண்ணனை எங்க அக்காவெல்லாம் அடிச்சது ரொம்ப அதிகம். என்ன அப்படின்னா, வாழைக்கு தண்ணி எடுக்க போகணும்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே எங்கிட்ட வந்து இதை வர்றா, நீ அங்கே போய் இந்த வாழைக்கு தண்ணி எடுன்னு சொன்னார். எடுத்த அடுத்த நிமிஷத்தில் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, சரிங்கப்பா எப்பப்பா போகணும், சரிங்கப்பா போயிடுறேன்ப்பா, ரெடிப்பா குடம் கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவான் தெரியுமா, என்ன இப்படி நான்லாம் போக மாட்டேன், ஏன்னா இப்போ செய்ய முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்து போயிடும். எங்கள் அப்பா அவனை அவ்வளோதான் அடிப்பார், கெட்ட வார்த்தை பேசுவார், திட்டுவார். என்ன பார்த்த உடனே நீ மக்களை போடா அப்படின்வாரு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அவருக்கு கண்ணு முன்னாடி குடத்தை கையில் எடுத்துருவேன். ஆனா அந்த லாஸ்ட் வரைக்கும் போக மாட்டேன். அப்படியே போனாலும் ஒரு குடம் தண்ணி எடுத்து 10 வாழைக்கு ஊத்துவேன். பொதுவா வந்து ஒரு குடம் தண்ணி வந்து 2 வாழைக்கு தான் ஊத்தணும். நான் என்ன தெரியுமா, 10 வாழைக்கு ஊத்திடுவேன். அது வந்து மேல வந்து இந்த தேங்காய் நார் போட்டிருப்பாங்கல்ல, லைட்டை தெளிச்சு விட்டா போதும், தண்ணி ஊத்துன மாதிரியே தெரியும். அவ்வளவுதான். ஒரு குடம் எடுத்துட்டு போய் 10 வாழைக்கு லைனா ஊத்திடுவேன். ஊத்தி 15 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு. எங்க அப்பா வருவார். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, எங்க அப்பாவை திட்டிட்டு அவனுக்கு மனசே கேட்காது. சரி என்னதான் இருந்தாலும் வேணாலும் எதிர்த்து பேசிட்டோமே பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு குடம் எடுத்துட்டு வருவான். வந்தபோது எனக்கு இருக்கிற 200 வாழையை நான் தண்ணி ஊற்றி முடிச்சுப்பேன் 15 நிமிஷத்துல. அந்தோடனே கேட்பான், ஏன்னா முடிச்சுட்டே அதுக்குள்ள முடிச்சுட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் தண்ணி எடுத்து 2 வாழைக்கு ஊற்றி நைட்டு வரைக்கும் ஊற்றுவான். நான் வந்து முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுவேன். என்னட்ட எங்கள் அப்பா கேட்பாரு, என்ன மக்களே முடிச்சியா அப்படின்னு கேட்பாரு. முடிச்சிட்டேன் அப்படின்னா உடனே சாப்பாடு கிடச்சிடும் எனக்கு. இவன் முடிச்சுட்டு வருவான் பாருங்களேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவான். என்ன எங்கள் அப்பா கேட்கும் போது அப்படியே கேட்பாரு, என்ன முடிச்சியா ஊத்தியாச்சா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சரி தின்னுட்டு போய் படு. அப்போ உண்மையிலே சொல்ல போனா யாருதான் நல்லா வச்சு போற்றப்பட வேண்டியவன் அவன் தான். ஆனா யாருக்கு தான் இப்ப நல்ல பேரு, இது எங்க கிடைச்சிச்சு? அதுக்காக அப்படி பண்றீங்கன்னு சொல்லாதீங்க, அப்படி செஞ்சிடாதீங்க. அதெல்லாம் அறியாமை உள்ள காலம். சரி ஓகே, அது தெரியாத காலத்தில் அப்படி பண்ணியாச்சு நம்ம. ஆனா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை. ஆனா நம்முடைய பேச்சு வந்து ரொம்ப அவசியமானது, ரொம்ப அவசியமானது. மெதுவான பிரதி உத்தரம் நீங்க மாத்துங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப வெற்றியா இருக்கான்னு பாருங்க. உங்க குடும்ப விசேஷமாய் இந்த ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வருது பாருங்க. இவங்க எல்லாருமே எதை மாத்துங்கன்னா உங்க பேச்சை மாத்துங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற 90% பிரச்சனை கண்டிப்பா சரியாகும். இல்லைன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு வாரம் உங்களுடைய பேச்சை நீங்க மாத்துங்க. அமைதியா, மெதுவா, அன்பா, கோவப்படாம ஓகே புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் வருதா இல்லையான்னு பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபிக்கலாமா எல்லாருமே? நீங்க இன்னும் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்களே, எனக்கு அப்படித்தான் பேச தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டீங்க தானே? அப்படி நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல? ஆமா நான் அப்படிதான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது வேற பெருமை வேற, எங்க அப்பா மாதிரி நான் பேசுவேன், எங்க அம்மா மாதிரி பேசுவேன் அப்படின்னு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம யாரு மாதிரியும் இல்லை. என் தேவன் எனக்கு தகப்பனா இருக்கிறார். அப்படியே கையை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு பேசுவதற்கு கற்றுத்தாரு, பேசுவதற்கு கற்றுத்தாரு. சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பேசுவதற்கு கற்றுத்தாரு. சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து, எனக்கு பேசுவதற்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. அப்பா உண்மையிலே நான் பேசுறதுல நிறைய தவறுற ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு அந்த பேச்சு, என்னுடைய பேச்சினால தான் நான் இழந்தேன், என் பேச்சினால தான் நான் அந்த இடத்துல இருக்க முடியல ஆண்டவரே, பேச்சினால தான் என் ஆசீர்வாதம் குறைவாச்சு. எனக்கு தெரியும் ஆண்டவரே, அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பேசி இருக்கலாம், தாழ்ந்து பேசி இருக்கலாம். ஆண்டவரே இப்பொழுது ஊழியக்காரனோட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன், தகப்பனே அப்பா என்னுடைய பேச்சை கர்த்தர் சரி செய்வீராக ராஜா. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு நல்ல பேச்சை கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய இருதயத்தையும் கவருகிறது போல ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய இருதயத்தை கவருகிறது போல ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக மேலே இருக்கிற அதிகாரிகளுடைய இருதயத்தை கவருகிறது போல அப்படிப்பட்ட ஒரு பேச்சை கர்த்தர் எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க பேச்சு மாறிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு ஒரு சாரிக்கு 2 சாரி வரும், ஒரு ஃபோனுக்கு 2 ஃபோனு வரும். ஆமேன். எதில் தான் இருக்குது? பேச்சை மாற்றிட்டீங்கன்னா. இந்த நீங்கள் வந்து சாமுவேலை பெற்றெடுத்த தாயார் அன்னாள் வந்து தேவனுடைய சமூகத்தில் போகிறாங்க பாருங்க. போன உடனே அவங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணலை, அவனுடைய உதடுகள் மட்டும் அசைஞ்சிட்டே இருக்குது. அப்போ அவங்க வெகு நேரமாக தன்னுடைய இருதயத்தை அப்படியே கொட்டிட்டு இருக்காங்க கர்த்தர் சமூகத்தில். யார் பார்க்குறா? ஏலி. அவர் ரொம்ப கிழவனானார், அவருக்கு என்ன தெரியல, கண்ணு மங்களா தெரியுது. ஆனா இவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, அவ வாயே பார்த்துட்டு இருந்தா அந்த வாய் மட்டும் என்ன பண்ணிது, அப்படியே என்னமோ குறை சொல்ற மாதிரி மினு பேசிட்டே இருக்குது. உடனே இவர் முடிவு பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க எல்லாம் பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. பொதுவாக ஃபங்க்ஷன் நடக்கும்போது திராட்சை ரசம் நிறைய பேர் குடிப்பாங்க. அப்ப இந்த அம்மாவும் என்ன குடிச்சிருக்குது, திராட்சத்தை குடிச்சிட்டு போதையில வந்து உட்கார்ந்து மினு பேசிட்டு இருக்குன்னு. எப்படி இருக்கும் உண்மையா? கத்தி கதறி அழுது ஜோம் பண்றவங்களை பார்த்து, ஏமா நீ தண்ணி அடிச்சிருக்கியான்னு கேட்டா எப்படி இருக்கும் நமக்கு? சொல்லுங்களேன். கொடுமையா இருக்காது? அவ்வளோ வேதனையா இருக்கும். நல்ல ஒரு பையன், அவங்க அப்பா வந்து வாய் இந்த இடத்துல கருப்பா இருக்கிறத பார்த்து, ஏன்டா சிகரெட் அடிக்கான்னு கேட்டாரு. அவனுக்கு அந்த பழக்கமே இல்லை. வந்துச்சு பாருங்க அவனுக்கு கோபம் என்ன பார்த்து. அப்போ உடனே பெரிய கோபம் வந்து, நீங்கெல்லாம் ஒரு பாஸ்டராயா, நீங்கெல்லாம் ஒரு ஊழியக்காரங்களையா, நான் இவ்வளோ கெஞ்சி கதறி அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன், என்னை பார்த்து தண்ணி அடிக்கிறீங்களான்னு கேட்குறேன், உனக்கு மனசாட்சி இருக்காயான்னு கேட்டிருப்போம். ஆனால் அதுவும் தண்ணி அடிச்சிருக்காருன்னு கூட கேட்கல. எவ்வளோ நேரம் வெறிச்சிட்டு இருப்பேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் குடிப்பேன், உன் குடியை ஒன்றை விட்டு விலக்கு, பேசிட்டே இருக்கிற அவர். ஆனால் இந்த அம்மாவுடைய மெதுவான பிரதியுத்தரத்தை பாருங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல என் ஆண்டவனே. இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஏற்கனவே உள்ளோம் நம்ம வந்து ரொம்ப எப்போ பேசுவோம்னா, நம்முடைய மனசு காயப்பட்டிருக்கும் போது யாராவது ஒருத்தர் நம்மளை வருத்தப்பட்டுட்டாங்கன்னா நம்ம வாயில பயங்கரமா பேசிடுவோம். இவங்க இருதயத்துக்குள்ள அவ்வளோ காயம் இருக்குது. ஊழியக்காரர் அப்படி பேசுறாரு. அப்படியெல்லாம் என் ஆண்டவனே, நான் மதுவெல்லாம் என்ன பண்ணலைன்னா, நான் வந்து மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் அதெல்லாம் குடிக்கலைங்கய்யா. என் இருதயத்தை என்ன பண்றதுக்கு வந்தேன்னா, இங்க ஊற்றுறதுக்காக வந்தேன். உடனே அடுத்த வாயிலிருந்து அவருக்கே இப்ப ஷேம் ஆயிடுச்சு. சே, ஒரு நல்ல பிள்ளைய நம்ம இப்படி தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி உடனே சொல்றாரு, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டபடியே அவர் உனக்கு செஞ்சிருவார். வெளியே போகும்போதே இந்த வார்த்தையை கேட்டவொன்னே ஒரு சமாதானம் வருது பாருங்க. 1 வருஷத்துக்குள்ளேயே கர்த்தர் நினைச்சு அவங்களுக்கு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் தர்றார். ஆமேன்னு சொல்லுங்க. மற்றவங்களை நம்மளை காயப்படுத்தலாம் சிஸ்டர், பிரதர், மற்றவங்க நம்மளை காயப்படுத்தலாம் பிரதர். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. ரொம்ப எப்பாவது ஒரு டைம் அந்த மாதிரி வரலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்க வாயினுடைய வார்த்தை யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காயப்படுத்தவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. என் பேச்சு எப்படி இருக்கணும்னா, ராஜா அவனுடைய கோபத்தை ஆற பண்ணுகிறதா இருக்கும். எங்க போனாலும் அப்படிதான், எங்க போனாலும் அப்படிதான். அராஜகத்தில் பேசி எதையுமே நீங்க அனுபவிக்க முடியாது. கோபத்தில் பேசி எதையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா மெதுவான பிரதி உத்தரம் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பை உண்டு பண்ணும். நீங்க மெதுவா பேசுறதுனால ஒருவேளை உங்களை கோழையா நினைக்கலாம், மெதுவா பேசுறதுனால உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஒரு நாள் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு காமிக்கும் போது அவங்க அப்படியே பயந்துருவாங்க நம்மளை பார்த்து. அல்லேலூயா. இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என்னுடைய வாயில எனக்கு என்ன தாருங்கன்னா, சுத்தமான பேச்சை தாங்க ஆண்டவரே. என் பேச்சில் நான் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவரே, ரொம்ப அழகா பேசணும் ஆண்டவரே. என் பேச்சு யாரையும் காயப்படுத்தவும் கூடாது. எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை என் பேச்சினால நான் வந்து தடுக்கவும் கூடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெபிப்பீர்களா? நம்முடைய பேச்சில் கர்த்தர் பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய மனைவி சாராய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆகார் வந்து ரொம்ப நல்ல பொண்ணா, நல்லா பேசி நல்ல அடக்கொடக்கமா இருக்கிறதுனால தன்னுடைய கணவனார கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவளுக்கு வந்து குழந்தை பிறக்குது. அவ அப்படி அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய நாச்சியாரை அவள் எப்படி எண்ணாலாமா? அற்பமா எண்ணாலாமா?
ஆசீர்வாதம் வந்த உடனே பேச்சு மாறிடுச்சு பாருங்களேன். உயர்வு வந்த உடனே பேச்சு மாறிடுச்சு பாருங்களேன். சிலருக்கு அப்படிதான். அந்த அந்த உயர்வு வந்துச்சுன்னா பேச்சு மாறிடும், பதவி வந்துருச்சுன்னா பேச்சு மாறிடும், வருமானம் வந்துருச்சுன்னா பேச்சு மாறிடும். ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். ஸ்பெஷலா ஒவ்வொரு வாலிப தங்கச்சிகளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் சொல்றேன். நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த கணவனாரை எப்ப பழி வாங்குவாங்க தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே பழி வாங்குவாங்க பாருங்களேன். நிறைய இடத்துல இப்படி பார்த்துருக்கேன். அந்த குழந்தை பிறந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போவாங்க தெரியுமா? அந்த ஒரு 7 மந்த்ல பிள்ளைங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க போய் குழந்தை பிறந்து, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கணவனார் வீட்டுக்கு கூப்பிடுவாரு. வாமா, இதான் 2 மந்த்ஸ் ஆச்சு இல்ல, போலாமான்னு கேட்டா வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்னு கேட்டா, என்ன நீ அப்படி பண்ணுன, என்ன நீ இப்படி பண்ணிட்ட, என்னம்மா அதெல்லாம் போய் மனசுல வச்சிருக்கேன்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு காயமா இருக்குது, நான் வர முடியாது. எத்தனை குடும்பத்தை நான் அப்படி பார்த்தேன் தெரியுமா? ஒரு கொலை, அதுவும் ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா, எனக்கு சிங்கக்குட்டி பிறந்தான், இனி இந்த புலிக்குட்டி தேவையில்லைன்ற மாதிரி. நிஜமாதான். ஐயோ, நீங்க சிரிக்கிறீங்க, நிஜமா இதெல்லாம் வந்து வாழ்க்கையில பார்த்துக்கிறேன். எனக்கு சிங்கக்குட்டி பிறந்துட்டான், அவன் வளர்ந்து என்னை பார்த்துக்குவான், என்ன நல்லா வச்சுக்குவான், எனக்கு சம்பளம் போட்டான், நீ அமைதியா இருங்க, என் பையனை சொல்லி உங்களை அடிக்கப்பா செல்லுவேன், என் பையனை வச்சு உங்களை அடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறது. வீட்டிலே உட்கார்ந்து. அதற்கு நிறைய தகப்பனும் தாயும் வந்து நிறைய நேரத்தில் ஒத்து போறாங்க. இல்ல இல்ல, ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே தயவு செய்து உங்களுடைய பேச்சை வந்து நீங்க மாத்திரவே கூடாது. இந்த ஆகார் அப்படிதான் பேச்ச மாத்திட்டாங்க பாருங்களேன். ஆனா தூதன் வழியில சந்திச்சு என்ன சொல்றாருன்னா, உன் நாச்சியாரிடத்தில் போய் நீ அடங்கிரு. உன் நாச்சியாரிடத்தில். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, வழியில தூதன் சந்திச்சு, மகளே உன்னுடைய சிறுமியை நான் பார்த்து விட்டேன், நீ படுகிற அங்கலாய்ப்பை பார்த்து விட்டேன், அவளை ஒரே அடியாக அடிச்சு நான் கொன்று விடுகிறேன் அப்படின்னு தூதன் சொல்லுவாருன்னு இந்த அம்மா நினைச்சிருக்கும். ஆனா தூதன் சொல்றாரு, போய் ஒழுங்கா என்ன பண்ணிரு, அவ கைக்குள்ள அடங்கிருமா போய் அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அப்போ ஆண்டவருக்கு அது என்ன செய்யாதுன்னா பிடிக்காது. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே நம்முடைய பேச்சு மாறிடுச்சுன்னா கர்த்தருக்கு அது பிரியமே இருக்காது. எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்னா, நல்ல பேசிட்டு அந்த பெருமை என்கிற ஒன்று நம்முடைய பேச்சில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க பேச்சு உங்களுக்கு எவ்வளவு கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும் சொல்லுங்க, எவ்வளோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாலும் ஒரு நாளும் உங்க வாயிலிருந்து வார்த்தை மாறவே கூடாது. சொல்லுங்க, வார்த்தை மாறவே கூடாது. எப்பவும் போலதான் நீங்க பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹலோ அப்படின்னா அந்த ஹலோ தான். பணம் வந்தோன்னா ஹலோ அப்படின்ற ஆயிடக்கூடாது. ஆகவே நிறைய பேரோட அது டோன் சேஞ்ச் ஆகின்னு பாருங்க. மதிப்பு வந்தோன்னே சொல்லுங்க அப்படிங்களா, இல்லைங்க, சரிங்க, கேட்டா அஃபிஷியலாக பேசுறாங்களாமா. எப்படியாம்மா, நான் 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 அங்கே போய் சேரில் உட்காந்தா அப்படி தாங்க பேசுவேன் அப்படின்னு. அப்பா சாமி, இவங்களெல்லாம் எந்த ஆற்றுல கொண்டு போய் தள்ளுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இல்லை, அவர் வந்து நம்மகிட்ட அப்படியே பேசிட்டே இருப்பாங்க நல்ல இதுவா. அப்போ நல்லா தான் பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பதவி கிடைச்ச உடனே பார்த்துட்டு அப்படியே சரிங்க, என்னமோ தெரியாத 3வது மனுஷன மாதிரி. அப்புறம் ஆமாங்க, சரிங்க, ஓகேங்க, சரிங்க, ஓகேங்க, வைக்கிறேங்க. ஏன்டா நல்லா தானே இருந்த, திடீர்னு என்னடா ஆச்சு உனக்கு, தெரியாத மாதிரியே பேசுற. இல்லை, நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், அஃபிஷியலாக தான் பேசணும். ஆஃபீஸில் கொண்டு போய் குப்பையில் போட, நீ மனுஷன் தானேயா, மனுஷன் தானே, என்ன பேசின என்ன 2 வார்த்தை, பிரதர் நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன என்னையா, அதுக்குன்னு பெரிய அப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை இருக்கக்கூடாது. இன்னும் அவமேனே காணும், அவமேன்னு சொல்லுங்க. எப்போ நீங்கள் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, அதான் நான் நானாகவே இருக்கின்றேனே அப்படின்னு தான் இருக்கணும். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக ஜெபியுங்கள். வேதத்தை திறந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள்
தேவனால் கூடும் என்றார். நீங்கள் அப்படியே நீங்கள் அதற்கு முன்பாக வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 21வது வசனத்தில் வாசிக்கலாம். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துக்கு உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றான். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தபடினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றான். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 11வது நாள் நான் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்திருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே தந்த ஒரு வார்த்தை என்னன்னா, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான ஒரு மனிதன் வருகிறான். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் அந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நான் இதெல்லாம் சிறு வயதிலிருந்தே கத்துக்கிறேன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அப்படின்னா ஐஸ்வர்யவான்கள் யாருமே ரட்சிக்கப்பட முடியாதா அப்படி என்கிற கேள்விக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென்.